ஹாய், வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ். ரொம்பவே தித்திப்பான அவல் வச்சு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வீட்டில் அவல் இருக்கா, இதை பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த அவல் பொங்கல் பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு நான் அவல் எடுத்திருக்கேன். அதனால் 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம், துருவின வெல்லத்தை சேர்த்திக்கிறேன். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி தண்ணியில் ஒரு கொதி வரட்டும். வெல்லம் எடுத்துருக்கேன், அதே கப்பில் தான் அவளும் எடுத்துக்கோங்க. ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த அவல் பொங்கல் ரெடி பண்ணிடலாம். இப்போ வெல்லம் நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நெய் விட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி உடைச்ச முந்திரி அதையும் சேர்த்திட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த முந்திரியோட கிஸ்மிஸ் சேர்த்தறனாலும் சேர்த்திக்கலாம். வெள்ளை அவல் வச்சு கூட இந்த பொங்கல் செய்யலாம். அப்படி இல்லைன்னா சிவப்பு அவல், எந்த அவல் வேணால் வச்சு இந்த பொங்கல் செய்யலாம். முந்திரி நல்லா வறுபட்டோன்னே நம்ம இன்னொரு கப்புக்கு எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் மறுபடியும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். மொத்தமே இந்த பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்படும். 4 கிலோ அளவுக்கு வெள்ளை அவல் அதே கப்பில் தான், வெள்ளை அளந்தால் அதே கப்பில் தான் நம்ம இப்போ அவளை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யில் நல்லா வறுத்து மிதமான சூட்டில் எடுத்துக்கலாம். அவல் ரெடி ஆகிறதுக்கு 2-3 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். அவல் நல்லா மொறுன்னு வந்துடுச்சு. இப்போ இதில் நான் 1 கப் அவலுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்தி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே அவல் நல்லா வெந்து வந்துடும். அவல் குழையக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவல் வெள்ளைப்பாகை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவல் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வெள்ளைப்பாகை இது கூட சேர்த்திக்கலாம். இந்த அவளோட வெள்ளைப்பாகை சேர்த்தாமல் வெல்லம் அப்படியே சேர்த்துற மாதிரி இருந்தால் நம்ம ஆரம்பத்துலேயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தணும் இல்லையா அவளுக்கு, அதை 1/2 கப் அளவுக்காக தண்ணி சேர்த்திக்கோங்க. வெள்ளைப்பாகு சேர்த்துனோடனே இந்த அவளோட அந்த வெள்ளைப்பாகு நல்லா வேகணும். நல்லா வெந்து நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த பொங்கல் ரெடி ஆயிரும். இதுக்கப்புறமா ஏலக்காய் தூளும் நம்ம வறுத்து வச்ச முந்திரியையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவல் பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது இன்னும் போக போக நல்லா கெட்டியாயிடும். இந்த அவல் பொங்கல் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ்களை எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.